ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஷாப்பிங் விலாகு, அதுக்கப்புறம் வந்து டின்னர் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் வந்து முத்தியாரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜலான் ஈப்போ ரோட்டில் இருக்குது. ஸோ லோக்கலுக்கு வந்து அந்த ஏரியா வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன். பட் இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து நான் வந்ததில்லை. இங்கே வந்து நிறைய இந்தியன் ஷாப் இருக்குது, குர்த்திலாம் ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு இன்ஸ்டா டிக்டாக்லாம் வந்து நிறைய பார்த்தேன் இப்போ. ஸோ நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம். அந்த குர்த்தி வாங்குறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சைஸு மெட்டீரியல் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய சூஸ் பண்ணி பார்த்து வாங்குவோம்ல. சில இடத்துல தான் வந்து நம்ம இந்தியன் குர்த்திலாம் வந்து கிடைக்கும். பெரும்பாலும் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்குறது. சம்டைம்ஸ் வந்து நம்மளும் நேராக கடையில் போய் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு வந்து விருப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டிக்டாக்ல பார்த்துட்டு ஸோ நேராக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். வீட்டு பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்து இங்கே குர்த்தி மட்டும் இல்லை, இந்தியன் ஷாப்பு நிறைய இருக்குது. அப்புறம் இந்தியன் டெய்லரிங் இருக்குது, அப்புறம் ப்ரைடல் மேக்கப்பு, அப்புறம் நம்ம ஹேர் சலூனு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. இது மாதிரி வந்து நான் எந்த காம்ப்ளெக்ஸ்லையும் பார்த்ததில்ல. அதாவது வந்து ஒரு ஷாப்பு 2 ஷாப்பு இருக்கும். அந்த ப்ரைடலுக்குள்ளது, அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு ஷாப்பு 2 ஷாப்பு தான் இருக்கும். பட் இங்கே வந்து டோட்டலாக வந்து அதுதான் இருக்குது. நம்ம ஒரு ப்ரைடல் ஷாப்பிங்கோ இல்லை அந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா வந்து டோட்டலாக அங்கேயே வந்து ஃபுல் வேலையை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அங்கேயே வந்து மெட்டீரியல் இருக்குது. முக்கியமாக வந்து வெட்டிங் கலெக்ஷன்லாம் நிறைய இருந்தது. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து செப்பலாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் வந்தது குர்த்தி வாங்குறதுக்கு தான். ஆனால் இதெல்லாம் பார்க்கவும் வந்து அந்த வாங்குகிற வேலையை விட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா பார்ப்போம், பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஹியரிங்காக இருக்கட்டும், ரொம்ப விதமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரைடலுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்தோம் அப்படின்னா வந்து அங்கேயே வந்து நம்ம ப்ரைடல் மேக்கப் வந்து புக் பண்ணிக்கிறலாம். அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். சலூன் ஷாப் இருக்குது. அப்புறம் ப்ரைடல் சாரி, அப்புறம் ஹியரிங்கு, அப்புறம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, பொண்ணுங்கள் போடுற அந்த செப்பல். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன், எதை பார்க்குறது அப்படின்ட்டு தெரியலை. இங்கேயே எத்தனையோ காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம இந்தியன் ஷாப்பை வந்து எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. ஜஸ்ட்டு 1 2 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே டோட்டலாக வந்து இப்போ லோக்கல் மல்லே இல்லை வந்து சைனீஸு அந்த மாதிரி ஷாப்லாம் அங்கே இல்லை. டோட்டலாக வந்து நம்ம இந்தியன் ஷாப்பு தான் இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரவுமே வந்து பார்த்தாவே தெரியுது இயரிங்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே வந்து இது நம்ம வந்து நார்மல் வியரும் பண்ணலாம், ப்ரைடலுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய கலெக்ஷன் இருக்குது. எதை பார்க்குறது அப்படின்றது தெரியல. முக்கியமாக வந்து அந்த இயரிங்ஸு, அப்புறம் வந்து பெங்கிள்ஸு, அதுலேயே வந்து பல டைப்ஸ் இருந்தது. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இயரிங்ஸு. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வந்து பெங்கிள்ஸ் பார்த்துட்ருக்கேன். பார்க்கவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லான ஸ்டோன் வச்சு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இது வாங்க வரல, குர்த்தி தான் வாங்க வந்தது. பட் இந்த மாதிரி கலெக்ஷன், இந்த மாதிரி எக்ஸசரிலாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் வந்து நமக்கு வாங்குறதுக்கு ஆசையாக இருக்கும். முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது ரொம்ப நாள் அப்புறம் வந்து பார்த்தா வந்து அது யூஸ் பண்ணாத ரேஞ்சுக்கு போய் அந்த கலரெல்லாம் மாறி போயிடும். அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து வாங்குகிற பழக்கத்தை விட்டுட்டேன். பட் அதை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து அதை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். இங்கே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம மெஹந்தி, அப்புறம் ஹல்தி, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அந்த சட்டைக்கு மேட்சாக நம்ம வந்து போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே சூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பச்சை கலர் இருந்தது, மஞ்சள் கலர் இருந்தது, அப்புறம் கோல்டு கலரு, பிங்க் கலர், அந்த மாதிரி. ஸோ நம்ம பார்ட்டிக்கு வந்து நம்ம எந்த ட்ரெஸ் போடுறோமோ அதே மாதிரி வந்து சில பேர் வந்து வியர் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக வாங்கலாம். சில ஷாப்புக்கு போனால் வந்து ஒரு கலர் இருந்தால் ஒரு கலர் இருக்காது. பெரும்பாலும் எல்லா ஷாப்லேயுமே வந்து கோல்டு கலர் கிடைக்கும். இந்த கலர்ஃபுல்லாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த ஹல்திக்கு மேட்சிங்காக, அதுக்கப்புறம் வந்து மெஹந்திக்கு மேட்சிங்காக, அந்த மாதிரி வந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு 4 5 ஷாப்பில் வந்து போய் தேடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல வாங்குற மாதிரி. பட் இங்கே வந்து எல்லா கலருமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எல்லோ கலரு.
ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. வீடியோவை விட வந்து நேராக பார்த்தது வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருந்தது. இது வந்து ஜிமிக்கி ஸ்டைலில் இருந்தது, அப்புறம் வந்து குண்டன் ஸ்டைலில் இருந்தது. ஸோ ரொம்ப டைப்பில் இருந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இயரிங்ஸாக இருக்குது. முக்கியமாக வந்து பழைய தமிழ் படத்தில் வந்து ஹீரோயின்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப விரும்புவாங்க, இந்த மாதிரி ஓல்டு கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து. நம்ம வந்து ஹிஜாப் போடுறவங்க, ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நம்ம வியர் பண்ணால் வந்து வெளியே வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து குர்த்தி ஷாப்பு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து குர்த்தி மட்டும் இல்லை, ப்ரைடல் கலெக்ஷன் இருக்குது. அதாவது வந்து அந்த அனாக்கலி ஷூட்டு, அப்புறம் வந்து லேங்கா ஷூட்டு, அந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்களாம். நம்ம எந்த மாதிரி நமக்கு டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, வந்து இங்கே வந்து ரெண்டலுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து வெட்டிங்க்கு வந்து ரெண்டலுக்கும் வந்து லேங்கா ஷூட்டு வந்து எடுப்பாங்க. சில பேர் லேங்கா ஷூட்டு, பஞ்சாபி ஷூட் அந்த மாதிரிலாம். சில பேர் தான் வந்து ஓனாக வந்து சொந்தமாக தச்சுக்குருவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக நம்ம வாங்கணும் அப்படின்ட்டா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து இந்த கிராண்டாக வாங்குறதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ரெண்டல் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பொண்ணுங்கள் யூஸ் பண்ணுற செப்பல். இதுவும் நல்ல சூப்பரான ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு டிசைனாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வழியாக குர்த்தி வாங்கியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பும்போது பக்கத்தில் இந்த ஷாப்பு. ஸோ ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம், ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து என்ன வாங்குகிறோம் அப்படின்னா வந்து சீஸ் ஹாட் பன்னும், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து இப்போ வெயிட் பண்ணுறோம். ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த சீஸ் ஹாட் பன் ஆல்ரெடி வந்து இருக்கும். பட் அவங்க வந்து அவனில் வச்சு வார்ம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த மாதிரி சோஸ்லாம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு அந்த சோஸ்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கடையில் வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாப்புல. இதை நாங்கள் வாங்கின ஐஸ்கிரீமு. ஹாட் சீஸ் பன் வாங்குறதுக்குலாம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வெளியாயாச்சு. எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம என்ன டின்னர் செய்ய போகிறோம் அப்படின்னா சீஸி சிக்கன் டிக்கா பர்கர் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கும்பர், போன்லெஸ் சிக்கனு, பர்கர் பன்னு. அந்த பர்கர் பன்னு வந்து நம்ம கடையில் விற்கும், நம்ம ரெடிமேடாக வந்து வாங்கிக்கிடலாம். அப்புறம் செட்டார் சீஸு, மொசரேலா சீஸு, 2 விதமான சீஸ் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஆனியனு, சில்லி சோஸு, சீஸ் சோஸு, அப்புறம் வந்து சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடரு, தண்டூரி மசாலா, அப்புறம் சால்ட்டு, ஆயிலு, லெமன் ஜூஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொரியண்டர் பவுடர், அப்புறம் பட்டரு. ஸோ இவ்வளோ ஜாமான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து தண்டூரி மசாலா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலாக திக்கா மசாலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து எங்கள் வீட்டில் இல்லை. நாங்கள் வந்து அது வந்து யூஸ் பண்ணுறதில்ல. தண்டூரி மசாலா வந்து எப்போதும் வீட்டில் இருக்கும். ஸோ பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி தான் தண்டூரி மசாலா வந்து வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் சில்லி பவுட்ரு வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ள ரெசிபி வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பப்ரிக்கா பவுடர் வந்து யூஸ் பண்ணணும். பட் நான் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன சொன்னால் பப்ரிக்கா பவுடர் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் சில்லி சோஸு, இதுக்கு பதிலாக வந்து பிஸா சோஸ் வந்து ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணணும். அந்த பிஸா மாதிரி இருக்கிறதுக்கு. பட் அதோடய ஃப்ளேவர் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சில்லி சோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் சொன்ன எல்லா அந்த மசாலாவையும் வந்து சிக்கனோட போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் அந்த போனஸ் சிக்கனை வந்து குட்டி குட்டியாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மசாலாவெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக வீட்டில் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் சிக்கன், அது மாதிரியே தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த ஆனியன் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டு வந்து நம்ம வதக்கக்கூடாது. நம்ம வந்து ஃப்ரை சிக்கன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே போட்டு வதக்குவோம்ல, அந்த மாதிரி செய்யக்கூடாது. இதை லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம வந்து போடணும்.
ஸோ இப்போ சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பர்கர் பன்னை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சோஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் ஃப்ரையை வந்து இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து குக்கும்பர் இதெல்லாம் வந்து நல்லா வச்சுட்டு அப்புறம் சீஸ்லாம் வந்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பர்கர் டாப்பில் வந்து நம்ம பட்டரை வந்து லேசாக வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அவனில் வந்து ஒரு 5 மினிட் வச்சு நம்ம எடுத்துட வேண்டியது. ஆனால் கொஞ்சம் டைம் பார்த்துக்கணும், ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, இல்லைன்னா வந்து அது கருகிரும். ஸோ இப்போ அவன் வீட்டில் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து நம்ம நார்மல் பேன்லாம் கூட வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு வந்து கூட எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த டாப்பில் வந்து நம்ம டொமேட்டோ வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். பட் நான் வந்து டொமேட்டோ வைக்கலை. அதுக்கப்புறம் அந்த சீஸு சோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் சீஸு சோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நமக்கு எந்த சோஸ் பிடிக்குமோ இல்லை மயோனிஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இது அவன்லையும் வைக்கலை, பேன்லையும் வைக்கலை, நான் வந்து ஏர் ஃப்ரையில் வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து எந்த மாதிரி ஈஸியான ஒரு வே இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டின்னருக்கு மட்டும் இல்லை, காலை பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து அந்த மாதிரி சாப்பிடலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படின்னா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வந்து நல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸு ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம வச்சு வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் மீல் மாதிரி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பேருக்கு வந்து பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பிரியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம சொந்தமாகவே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம மேக் பண்ணி வந்து சாப்பிட்லாம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி சோஸு நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து எல்லாம் செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு அதை விட நல்லா சூப்பராக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பர்கர் வந்து நார்மலாக செய்கிறது தான், பட் இந்த மாதிரி வந்து டிக்கா ஸ்டைலில் வந்து நான் செஞ்சதில்லை. டிக்கா மசாலாலாம் யூஸ் பண்ணி தந்தூரி மசாலா யூஸ் பண்ணலாம் வந்து செஞ்சதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சது. ஆனால் சூப்பராக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோ எண்டிங் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த vlogல சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரோசினா, பாய்.